ஒரு பயணத்தை துவங்கும்போது எங்கிருந்து எங்கு செல்கிறோம் என்பதை நிதானித்து பயணத்தின் தேவைகளை சேகரித்து வைத்துக் கொள்வோம். அதைவிட அதிகமாக நாம் செல்ல வேண்டிய இடம் சென்று சேர்ந்தவுடன் எதை சாதிக்க வேண்டுமோ அதற்காக ஆயத்தப்படுவோம் அல்லவா? நாம் குழந்தையாக பிறந்தவுடன் நம்முடைய வாழ்க்கை பயணம் துவங்குகிறது. நன்மை தீமை அறியும் வயது வந்தவுடன் நாம் யாரால், எப்படி, எதற்காக இந்த உலகத்தில் வந்தோம் என்பதை நிதானிக்க வேண்டுமா இல்லையா? நம் பெற்றோரால் வந்தோம். ஆதாம் ஏவாளிடமிருந்து இந்த மனுக்குலம் பருகி பெருக அந்த வரிசையில் நாமும் வந்தோம். தேவன் பக்தியுள்ள சந்ததியை பெற விரும்பியதால் தான் நாம் இங்கு வந்தோம். இதுதான் உண்மை. ஆனால் நம்மை பக்தியற்ற சந்ததியாக மாற்ற போராடி கொண்டிருக்கும் தீய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் உண்டு. நமக்கு முன் இதே பூமியை வாசஸ்தலமாக கொண்டு வாழ்ந்த கோடிக்கணக்கான தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் தேவனால் தள்ளப்பட்டு நித்திய ஆக்கினைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களே அந்த தீய சக்தி. அவர்களுக்கு தப்பி நித்திய ஜீவனை பெற ஒரே வழி இயேசுவே. நம் பாவங்களை போக்க நமக்காக தம்மையே பலியாக தந்த அவரை அல்லாமல் நமக்கு வேறு வழியே இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை.